இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் பார்க்க போறோம். இந்த பார்ட் 136. 1 man, 3 women and 6 children. சென்னையில ஒரு பர்சன், 2 குழந்தைங்க, ஒரு வைஃப் அப்படின்னு ஃபேமிலி நல்லா போயிட்டு இருக்கு. பினான்சியலாவும் சரி, எமோஷனலாவும் சரி, ரொம்ப சந்தோஷமான ஃபேமிலி. சடனா அவருக்கு பினான்சியலா இன்னும் டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு சாட்டர்டே சண்டேஸ், அதாவது வீக்கெண்ட்ஸ்ல மட்டும் ஒரு வேலை எடுத்திருக்கேன்னு வீட்டுல சொல்லிட்டு வீக்கெண்ட்ஸ் வெளியே போறாங்க. ஆனா அவர் நிஜமா போனது வேலைக்கு கிடையாது, இன்னொரு ஃபேமிலி அதையும் ரன் பண்ணணும் அப்படின்னு இங்க வீக் டேஸ்லயும் அங்க வீக்கெண்ட்ஸ்லயும் பேலன்ஸ் பண்றாங்க. செகண்ட் ஃபேமிலி, அங்க வைஃப் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அங்கேயும் சேம் ஸ்டோரி. பினான்சியலா நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுறதுக்காக நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். வீக்லி 3 டேஸ் அங்க போகணும், பர்டிகுலர்லி ஆன் வீக் டேஸ். வீக்கெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீக் டேஸ் அங்க போறாரு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி. அங்க போனது ஒர்க்குக்கா கிடையாது, இன்னொரு ஃபேமிலி. சோ ஆல் டுகெதர் 3 ஃபேமிலிய ரொம்ப கிளவரா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பத்தி தெரியாமையோ இல்ல ஒர்க்குக்கு தான் போறாரா இல்ல வேற எதுக்கும் போறாராங்கிற டவுட் வராம கிளவரா 3 ஃபேமிலியுமே ஹேண்டில் பண்ணிருக்காரு. 3 வைஃப்மே அட் அ டைம் கால் பண்றாங்க 2 நாளா. அவர் பிக் பண்ணல. 2 நாளா ஒரு ஆள் பிக் பண்ணாததுக்கு என்ன காரணமா இருக்கு? அவர் ஏன் கால் எடுக்காம இருந்திருப்பாரு அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த தியரியை கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 2க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.